இப்போது நீங்கள் பார்க்கும் மூலிகை வந்து சிறு சென்னி இலை. சிறு சென்னி இது ஒரு உயர்ந்த கற்ப மருந்து. இதில் உப்படுத்து எல்லா வகை நோய்களுக்கும் குணப்படுத்தலாம். முக்கியமாக அதாவது கெட்ட முடியாதுன்னு சொல்லக்கூடிய கெந்தகத்தையே இந்த இலைச்சாறில் நம்ம கெட்டிடலாம். இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு யாரோ செய்வன மரம் வச்சுட்டாங்க, இல்லை இடுமருந்து யாரோ வச்சுட்டாங்க அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டுட்டு வராங்க. அதனால் என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு வராங்க. பொதுவாக இடுமருந்துன்னு வச்சுட்டாங்க அப்படின்னா வயிறு வலிச்சிக்கிட்டே இருக்கும். யாரும் சித்தா மருந்து கொடுத்தாலோ அல்லது ஆங்கில மருந்து சாப்பிட்டாலோ அவங்களுக்கு எந்த நோயுமே குணமாகாது. அதுக்கு நம்ம ஏற்கனவே அதுக்கு முந்தின வீடியோவில் விளாம்பழத்தை பற்றி சொல்லியிருக்கோம். அப்படி விரிவாக்கத்தை இப்போ நம்ம பார்ப்போம். அதில் வந்து ஷார்ட்டாக சொல்லிட்டோம். அதுக்கு முன்னால் ஒரு 3 நாளைக்கு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறத சிறு சென்னி இலையை நீங்கள் அரைச்சி, அதாவது எவ்வளோன்னா யார் சாப்பிடுதாங்களோ அவங்க கைப்பிடி அளவு இலையை எடுத்து அதை வந்து கொஞ்சம் பசும்பால் ஊற்றி மிக்சியில் போட்டு அடித்து சாறு எடுத்து அந்த சாறை மட்டும் குடிச்சிருங்க. காலையில் விருவத்தில் 3 நாளைக்கு சாப்பிட்டாச்சுன்னா அந்த இடும்புடைய வேகம் குறைஞ்சி அந்த வயிறு வலி எல்லாமே சரியாயிடும். அதுக்கு மேலேயும் உங்களுக்கு இன்னும் சந்தேகமாக இருந்துச்சுன்னா ஒரு விளாம்பழத்தை ஒரு 10 பழமோ இல்லைன்னா 20 பழமோ வாங்கி வச்சுக்கிட்டு இந்த பழத்தை பூராமே நீங்கள் சாப்பிட்ருங்க. தினம் ஒன்று சாப்பிட்ருங்க. அதில் சாப்பிட்ற முறையெல்லாம் நாங்கள் அதுக்கு முந்தின வீடியோவில் போட்டிருக்கோம். அந்த ஓடை நீங்கள் கீழே போட வேண்டாம். ஓடை நல்லா வெந்நி வச்சு நல்லா கழுவிட்டு பொடுசாக உடச்சி நல்லா வெயிலில் காய போட்டுருங்க. காய போட்டு அதை பொடி பண்ணி அதை பால், அதாவது யார் சாப்பிட்றாங்களோ அவங்க 5 விரல் தள்ளுற அளவுக்கு எடுத்து நீங்கள் சாப்பிட்ருங்க. சாப்பிட்டாச்சுன்னா அந்த இடும்புனுடைய வேகம் கம்ப்யூட்டர் குறைஞ்சிரும். ஏற்கனவே ஒரு பாட்டு கூட உண்டு, விட்டதடி உண்மையில் ஆசை விளாம்பழுத்து ஓட்டோட அப்படின்னு ஒரு பாடல். அதாவது ஒரு மன்னன், அதாவது ஒரு தாசி வீடுக்கு சென்று அங்கே போய் ரொம்ப அதிகமாக பழக்கம் உண்டாகி அது நீண்ட நாள் கழித்து அது வந்து அவன் அந்த பழக்கத்திலேருந்து வெளியேறும்னு நினைக்கேன். ஆனால் அவனால் முடியலை. அவளை பார்க்காமலோ இருக்க முடியல. அப்போ ஒரு முனிவர்கிட்ட போய் கேட்கும்போது இந்த மாதிரி விளாம்பழத்து ஓட சாப்பிட சொல்கிறார். அப்போ 48 நாளைக்கு அவன் அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவள் மேலே உள்ள ஆசைகள்லாம் குறைஞ்சி அங்கே போகிறத நிறுத்துது. அப்போ அந்த பெண் கேட்கா, ஏன் முன்னால் மாதிரி இப்போ வரமாட்டேங்கிங்க, வர என் மேலே பற்று இல்லாமல் போய்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கா. அவர் நீங்கள் எனக்கு வேலை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவர் தட்டி கழிச்சிட்டே வர்றாரு. கடைசியில் 48 நாள் கழிச்சு முடியும் போது இப்போ வர துப்புராகவே வெறுத்துட்டீங்கன்னு கேட்கும்போது சொல்கிறார், விட்டதடி உண்மையில் ஆசை விளாம்பழத்து ஓட்டோடன்னு சொல்லிட்டு வந்துருக்காரு. அதனால் அந்த விளாம்பழத்து ஓட்டுக்கு அந்த தன்மை உண்டு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நிறைய பேருக்கு காலேஜ் பையங்க மாணவனும் பழகும்போது படிக்கும்போது பழகிருந்தாங்க. அது கடைசியில் வந்து கல்யாணம் முடிக்கிற நேரத்தில் வந்து அவங்க வந்து கல்யாணம் முடியாமல் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அப்போ அந்த பையனோ அல்லது பொண்ணோ அவங்கள விரும்பி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது மறக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி நானே மருந்து கொடுத்து அதை சரி பண்ணியிருக்கேன். அதனால் நம்மளுடைய வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. இன்னும் விளாம்பழத்துலேயும் மருத்துவம் இருக்குது, அந்த சிறு சின்னிலையும் இன்னும் மருத்துவம் நிறையா இருக்குது. அதனால் இப்போ இதுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கோம். இன்னும் ஏவல் பில்லி சுனி இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே தொடர்ந்து மருத்துவம்லாம் இருக்குது. இது வந்து இடுமருந்துக்கு மட்டும்தான்
இப்போது அந்த மருந்து சொல்லியிருக்கோம். இன்னும் நிறையா மருத்துவம்லாம் இருக்குது. நம்ம வீடியோ பார்த்துட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.